வணக்கம். இன்னார்க்கு இன்னார் என்றுங்கிற கதையோட 6வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? திருமணம் சிறப்பாக நடந்தது. சிற்கலாவுடைய தந்தை அன்றே கிளம்ப வேண்டியிருந்தது. அவருக்கு விடையளித்துவிட்டு திரும்பி சென்ற சிற்கலாவுக்கு அந்த பெரிய திருமண ஹாலின் வழியே எல்லோரும் பார்க்க தனியே உள்ளே செல்ல ஒரு மாதிரி இருந்தது. எனவே ஹாலை வெளிப்புறமாக சுற்றி கொண்டு பின்புறம் இருந்த மணப்பெண் அறைக்கு விரைந்தாள். யார் யாரோ ஏதேதோ பேசி கொண்டிருந்தது காதில் விழுந்தது. கொஞ்சம் கீச்சு குரல் ஒன்று சொல்லி கொண்டிருந்தது. அப்பாக்கள் இருவருக்கும் உயிருக்கு உயிரான நண்பர்கள் பா, அதனால்தான் பெண்ணை பெற்றவரிடம் ஒப்படைத்ததே. 2 பேரும் நன்றாகத்தான் பழகினார்கள். என்ன பிரச்சனையோ இப்போது அந்த தீப்தி பொண்ணு இல்லாத நேரம் பார்த்து அவசரமாக திருமணம் செய்தாரே, அதுதான் ஒரு மாதிரி இருக்கிறது. அதிர்ந்து கால்கள் வேரோடியது போல சிற்கலா அப்படியே நின்று விட்டாள். சற்று நேரம் சிற்கலாவுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. முதலில் பார்த்ததுமே மருத்துவர்கள் இருவரும் பொருத்தம் என்று மனதில் எண்ணியது மகா அசந்தர்ப்பமாக நினைவு வந்தது. சும்மா அவர்களை சேர்த்து பார்த்ததும் ஏன் அப்படி நினைத்தாள்? காரணம் உடல் மொழி என்பார்களே, அவர்களது ஒன்றிய மனம் அப்படி வெளிப்பட்டதா? கடவுளே, பின்னே ஏன் அவளை மணந்தான்? பரிதாபத்திலா? அவள் வேறு எல்லாவற்றையும் அவனிடம் உளறி கொட்டி? இல்லை, இப்படி கலங்கக்கூடாது. உத்தமசீலன் ஒரு பெரிய டாக்டர், சேவை மனப்பான்மையில் ஒரு பெரிய மருத்துவமனையை நடத்துகிறவன். அப்படி ஒன்றும் பரிதாபத்தில் பெரிய முடிவை எடுக்க மாட்டான், காதலியோடு ஊடலில் கூட. ஆனால் சேவை மனப்பான்மை ஏற்படுவதே இரக்கத்தில்தானே. உன் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று சொல்லவே செய்தானே. ஆனால் அதற்காக மட்டும் எப்படி திருமணம் செய்வான்? மாட்டவே மாட்டான். ஒருவேளை அவனுடைய தாயார் தங்கைக்காக அவர்களிடம் அன்பு காட்டுகிறாள் என்றோ? அதையும் முழுதாக ஒத்துக்கொள்ள மனம் மறுத்தது. இருவரின் குணத்துக்கு எல்லோரும் அவர்களிடம் அன்பாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த திருமணம் அவளுக்காக மட்டுமே என்று கூற இயலாது. தாயார் வேறு இவனிடம் கவனம் தேவை என்று எச்சரித்திருக்கிறாள். எல்லோருமாக அவளை குழப்பி விட்டார்கள். குழப்பத்துடனேயே மெல்ல நடந்து மணமக்கள் அறைகள் இருந்த பக்கமாக சென்றாள். எதிரெதிரான அறைகள். பக்கவாட்டிலிருந்து வந்ததால் மேடையை தாண்டி அவள் இருந்த அறைக்கு செல்ல நேர்ந்தது. பக்கவாட்டில் இருந்த சில படிகளில் ஏறி குறுக்கே அவள் செல்ல முயன்ற போது யாரோ அவளது கையை பற்றி மணமகன் அறைக்குள் இழுத்தார்கள். யார் என்று விதிர் விதிர்த்து நிமிர்ந்து பார்த்தால் உத்தமன்தான். அவள் மேலும் திகைத்து விழிக்கையில் கதவை சாத்திவிட்டு என்ன என்று கேட்டான் அவன். சும்மா போய்கொண்டிருந்தவளை பிடித்து உள்ளே இழுத்துவிட்டு என்ன என்று அவளிடம் கேட்டால் என்ன சொல்வது? நினைத்ததை அவள் சொன்னபோது அவன் வேறு கேட்டான். சற்று முன் ஒரு நண்பனை சிற்றுண்டி சாப்பிட அனுப்பிவிட்டு வந்தபோது திருமண ஹாலின் திறந்த பக்க கதவு ஒன்றின் வழியே உன் முகம் தெரிந்தது. இந்த 14 நாட்களாக நன்றாகத்தானே இருந்தாய். இப்போது என்ன முகம் இப்படி வாடிவிட்டது? அப்பாவை வழி அனுப்பி பிரிந்தது காரணமில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் கிளம்பும் முன் அவரது அறிவுரை எதுவாக இருந்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. சிற்கலா, வாழப்போவது நாம் இருவரும் தான். உன் மனம் மாற தேவையான அவகாசம் உனக்கு கிடைக்கும். என் மனமும் உன் மாற்றத்தை முழுதாக ஏற்க வேண்டும். நமக்குள் உறவை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். அவகாசம் நிறையவே இருக்கிறது அல்லவா? அதற்கு முன் என்னவோ சொல்வார்களே, காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் என்று. அது போலெல்லாம் நீ எண்ணி கலங்க நேரிடாது. முதல் அடி நீ எடுத்து வைக்காமல் எந்த டமால் டுமேலும் நடக்காது. கவலைப்படாதே என்றான் கேலி போல, ஆனால் இதமான குரலில். குரலின் இதம் மனதை வருட அவள் முகம் தானாக மலர்ந்தது. இந்த உத்தமன் அவளுக்காக, அவளது சுகத்துக்காக பார்க்கிறவன். அவள் வருந்துமாறு நடக்கவே மாட்டான். ஒருவேளை அவனுக்கும் அவகாசம் தேவைதானோ என்று இதயத்தின் மூலையில் தோன்றிய ஒரு சிறு முணுமுணுப்பும் உடனேயே மாயமாய் மறைந்து போயிற்று. விரைவிலேயே அம்பரி நிஃப்டில் படிக்க ஹைதராபாத் சென்று விட்டாள். சும்மா என்றால் மகளின் பிரிவு தாயாருக்கு மிக வேதனையாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் சின்மயி ஆன்டி ஆன்டி என்று ஜெகதாவை ஒட்டி கொண்டே அலைந்ததில் தைலம் தடவுவது, பழச்சாறு கொடுப்பது போல செய்த சிறு சிறு அன்பு செய்கைகளில் அந்த பிரிவை தாயால் ஓரளவு மறக்க முடிந்தது என்று சிற்கலாவுக்கு தோன்றியது. ஆனால் மொட்டாக இருந்த அரும்பு விரிந்து மனம் வீசியது போல சின்மயுடைய மாற்றம்தான் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. சொந்த வீட்டில் பெற்றவளின் அன்புக்காக அவள் பெரிதும் ஏங்கி இருந்திருப்பாள் போல. கூடவே எப்போதும் அன்னை எதற்காக என்ன கண்டிப்பாளோ என்று இறுக்கம் வேறு.
இப்போது ஜெகதாவின் தடையற்ற அன்பில் சின்மயி மகிழ்ந்து பூரித்தாள். அவள் முகத்தில் எப்போதும் இருந்த புன்னகையும் துள்ளலும் சிரிப்பும் அவளுடைய தமக்கையின் மனதை மகிழ்ந்து நெகிழச் செய்தன. தங்கைக்காக திருமணமா என்று கேட்டாளே தாய். செய்தால் என்ன? அவளுடைய ஒரே தங்கை. அவள் குறையற்று வளர்கிறாள். இதைவிடத்தான் அவளுக்கு வேறு என்ன வேண்டும்? எங்கிருந்தோ சின்மயி சிரிக்கும் சத்தம் கேட்கும்போது மகிழ்ச்சியோடு உத்தமனுக்கு நன்றி சொல்வாள் சிற்கலா. ஆனால் அவன் அதை ஏற்பது இல்லை. உன் நன்றிக்காக நான் எதையும் செய்யவில்லை, அதனால் நன்றி சொல்ல தேவையும் இல்லை என்பான். அப்படி இல்லை, என் தங்கை என்று சிற்கலா வற்புறுத்தி பேசினாள். என் அம்மா முகத்தை பார், மகளை பிரிந்த துக்கம் தெரிகிறதா? அப்படியானால் இப்போது நானும் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா என்று கேட்டான் டாக்டர். என்ன பதில் சொல்வது? ஆனால் இரண்டும் ஒன்றாகுமா? அம்பரி தினமும் தாயுடன் பேசினாள். அதுவே பாதி ஆறுதல் தானே. அதுவும் வீடியோ கால் என்றால் தொட்டு பழக முடியாது தவிர வேறு என்ன குறை? ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த நன்றி பேச்சு உத்தமனுக்கு பிடிக்கவில்லை என்று புரிய அத்தோடு விட்டுவிட்டாள் அவள். வேலைக்கு தொடர்ந்து போவது அவளது விருப்பம் என்றான் உத்தமன். முதலில் அவளுக்கு தயக்கம்தான். என்னதான் திருமணத்துக்கே எல்லோரும் வந்து வாழ்த்திய போதும் செல்வேசன் கதை தெரிந்தவர்கள் அவர்கள். அவனுடைய குடும்பம் போல யாராவது ஏதாவது மட்டமாக பேசினால் எப்படி தாங்குவது? நாள் முழுதும் சும்மா இருக்க முடியாது. அத்தோடு வார்த்தைகளால் காட்ட முடியாத அவளது நன்றி அறிவிப்பை செயலில் காட்டலாமே. ஒரு குடும்ப பெண், அம்மா அத்தை மாதிரி இல்லாமல் வீட்டோடு இருக்கிறவள் என்ன செய்வாள்? யோசித்த போது விடை தெரிந்தது. சமையல் அவரவருக்கு ஏற்றபடி வேலைக்கு ஒரு விதமாக செய்து போட்டு அசத்தலாமே. சந்தோஷமாகவே கணவனிடம் சொன்னாள். நாளையிலிருந்து வீட்டில் சமையலை நான் செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று அறிவித்தாள். சில வினாடி அமைதிக்கு பிறகு அவன் பேசினான். நீ படித்து முடித்ததும் கேம்பஸ் செலக்ஷனில் வேலையில் சேர்ந்ததாக நீ சொன்ன ஞாபகம். சமையல் அது தனியாக படித்திருக்கிறாயா அல்லது பழக்கமா என்று கேட்டான். இரண்டும் இல்லை. ஆனால் நெட்டில் பார்த்து செய்வதாக ராதிகா என் தோழி சொல்லுவாள். அதுபோல முடிக்க முடியாமல் இழுத்தாள் அவள். புன்னகையை அடக்கியபடி உத்தமசீலன் சொன்னான். இங்கே கேட்ரிங் படித்து அவரவர் உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு ஏற்றபடி செய்து கொடுக்கும் சமையல்காரன் இருக்கிறான் வருஷ கணக்காக. அவனை நிறுத்திவிட்டு புதிதாக முயன்று அப்படி யார் வயிற்றையும் கெடுக்க வேண்டாமே சிற்கலா, ப்ளீஸ்மா. அவளது விருப்பம் மறுக்கப்படுகிறது என்றாலும் அவன் கெஞ்சுதலாக கேட்ட விதத்தில் அவளுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது. சரி, சமைக்கவில்லை என்று அவளாகவே சொல்லிவிட்டாள். அடுத்து, உங்கள் மருத்துவமனையில் நான் செய்யக்கூடிய வேலை என்று தொடங்கிவிட்டு அவன் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு அப்போதும் அவளாகவே அது சரி வராது என்று விட்டாள். சரி வராதுதான் என்றான் அவனும். காரணம் உனக்கு திறமை போதாது என்பதல்ல. கொஞ்சமேனும் மருத்துவம் பற்றி தெரிந்திருந்தால்தான் அங்கே ஓரளவேனும் உதவியாக இருக்க முடியும். அத்தோடு சிறு தவறும் பெரிய இழப்பாக மாறிவிடும் வாய்ப்பும் இருக்கிறது என்று விளக்கினான் வைத்தியன். அதுதான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேனப்பா என்றாள் சற்று அழுத்த குரலில் சிற்கலா. மனைவி முகத்தை சற்று கூர்ந்துவிட்டு, பொழுது போக வழி தேடுகிறாய், அதுதானே? ஏன், உன் வேலை என்ன ஆயிற்று? திருமணமானால் வேலைக்கு வரக்கூடாது என்று விதிமுறை ஏதும் அங்கே இருக்கிறதா என்று விசாரித்தான் உத்தமன். இல்லை, ஆனால் என்று அவள் தயங்கிய போதும் விடாமல் விஷயத்தை கேட்டறிந்துவிட்டு அவன் சொன்னான். இது சரியில்லையே சிற்கலா. இந்த பேச்சுக்கு பயந்து எத்தனை காலம் நீ ஒழிய முடியும்? அங்கே பார்த்து பழகியவர்களை வேறு எங்கேயும் பார்க்க நேர்ந்தால் அப்போதும் பயந்து ஓடுவாயா? எவ்வளவு காலம்? அப்படி யாரையும் பார்க்க நேருமோ என்ற பயம் இருக்கும்போது சந்தோஷமாக ஓரிடத்துக்கு போக வரவே முடியாதே. நீ வேலைக்கு போவதுதான் சரி. பெரும்பான்மை மனிதர்கள் நல்லவர்கள்டாமா. இடையே இருக்கும் கருப்பாடுகளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உன் கார் சும்மாதானே நிற்கிறது, நீயே ஓட்டி போய் விடுவாயா? அல்லது எதற்கும் கொஞ்ச நாள் ஒரு டிரைவர் ஏற்பாடு செய்யட்டுமா என்று சற்று சீண்டலாக வினவினான் அவன். அந்த குரலில் நிமிர்ந்து, ஏ, பயத்தில் கை உதறி எங்காவது இழுத்து விடுவேனா? அதெல்லாம் மாட்டேன். நானே ஓட்டிக்கொண்டு நாளையிலிருந்து வேலைக்கு போகப் போகிறேன் என்றாள் அவள் வீராப்பாக. வெரி குட், இதுதான் என் மனைவிக்கு அழகு என்று அவள் மகிழ்ச்சியோடு கையை பற்றி குலுக்கவும் அவளுக்கு உள்ளே உருகி போயிற்று.
அவளது பயத்தை போக்கல்லவா சீண்டியிருக்கிறான். இப்படி ஒரு கணவன் கிடைத்தது அவளது நல்ல நேரம். வம்பு தும்புக்கு போகிறவள் இல்லை என்பதால் அலுவலகத்தில் அவளை நல்லபடியாகவே வரவேற்கவும் பணிக்கு செல்வதும் வருவதுமான அவளது பொழுது சந்தோஷமாகவே கழிந்தது. உத்தமனின் சீண்டல் தவிர அவள் வேலைக்கு செல்வதை மேலாக நினைக்க இன்னொரு காரணமும் இருந்தது. பாகை துரும்பு மாதிரி என்பார்களே, அதுபோல ஒரு உறுத்தல் சிற்கலா கணவன் வீடு வந்த சில நாட்களிலேயே நடந்தது. அது அடிக்கடியும் நடந்தது. குறைந்தபட்சமாய் முதல் 2 வாரங்களில். அவ்வப்போது திருமணத்தின் போது வர முடிந்திராத யாராவது வீட்டுக்கு வந்து வாழ்த்தி போவது வழக்கம்தான். எல்லோரும் புன்னகையோடு பேசி அவளையும் ஆசிர்வதித்துவிட்டு ஜெகதா கொடுக்கும் பெரிய தாம்பூல பையை வாங்கி கொண்டு போவார்கள். ஆனால் அன்று வந்த பெண்மணி கிட்டத்தட்ட ஜெகதாவின் வயதே இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்மாள் மட்டும் வேறு மாதிரி இருந்தாள். சிற்கலாவை பார்க்கையில் கண்களில் இருந்த வெறுப்பை மறைக்க கூட அவளால் முடியவில்லை. என் மகள் இன்னமும் அழகுதான், ஏற்ற படிப்பும் தான், ஆனால் காசு இல்லையே என்றாள் கசப்பும் வெறுப்புமான குரலில். கன நேர அமைதியின் பின், சாமான் அறையிலிருந்து தாம்பூல பை ஒன்று எடுத்து வாமா என்று மருமகளை அனுப்பினாள் ஜெகதா. அவள் திரும்பி வந்து பையை கொடுத்ததும், ஏதோ அண்ணன் கொடுத்த வாக்கை நீங்களும் மறக்காதிருந்தால் சரி என்று மூக்கை உறிஞ்சியபடியே போய்விட்டாள் அவள். சற்று தயங்கிவிட்டு, மகள் திருமணம் பற்றி இவர்களுக்கு கவலை என்றதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை ஜெகதா. இது முழு விளக்கமில்லையே என்று உள்ளே கொஞ்சம் உறுத்திய போதும், தேவை என்றால் மாமியார் சொல்லியிருப்பாள் என்று தனக்கே சமாதானம் கூறிக்கொண்டாள் சிற்கலா. ஆனால் மனம் ஒரு குரங்குதானே. ஏற்ற படிப்பு என்றால் தீப்தி மாதிரியா, அல்லது தீப்தியே தானா? அதற்காகத்தான் மருத்துவமனைக்கு வரவேண்டாம் என்றானா? சச்ச என்று மனதுக்கு கடிவாளமிட்டாள் சிற்கலா. விட்டால் தீப்தியோடு மருத்துவமனையில் கொஞ்சி குலவுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடும் என்றுதான் உதவி என்ற பெயரில் அவள் அங்கே வந்துவிடாமல் தடுத்தான் என்று கூட இந்த மனக்குரங்கு சொல்லிவிடும் போல. சரியான குரங்கேதான். அப்படி ஏதும் இருந்திருந்தால் சமையலையே பாரென்று வீட்டிலேயே இருக்க வைத்திருக்க மாட்டானா? முட்டாள் குரங்கு. அந்த அம்மாள் மட்டுமின்றி இன்னும் ஓரிருவரும் கொஞ்சம் இது போல பேசினார்கள் எனலாம். ஆனால் அந்த அளவு வெறுப்பு, கோபம் கிடையாது. என்னதான் மருத்துவமனையில் முழு ஈடுபாட்டுடன் பணிபுரிந்தாலும் குடும்பத்துக்காக இடையிடையே நேரம் ஒதுக்குவது உத்தமசீலனின் வழக்கமாக இருந்தது. ஒரு வாரம் 10 நாட்களுக்கு ஒருமுறை தங்கை தாயாரோடு அவனது திருமணத்துக்கு முன்னரே முன்பு வெளியே சுற்றியது போலவே இப்போதும் செய்தான். தங்கைக்கு பதிலாக மனைவியும் மைத்துனியும் 4 பேருமாக வெளியே சென்றார்கள், வந்தார்கள். சின்மயி படம் வரைய பல வசதிகளை வீட்டில் செய்தார்கள். வீடு குடும்பம் என்பதற்கு அந்த வீட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது போல சிற்கலாவுக்கு அவ்வப்போது தோன்றும். அதன் காரணமும் அவளுக்கு விரைவிலேயே தெரிய வந்தது. அதுவரை வாழ்க்கை சற்று லகுவாக செல்வது போன்ற உணர்வு. அதிலும் உத்தமன் வீட்டில் இருக்கும் நாட்கள் கண்மூடி திறக்கும் முன் காணாமல் போயின. சில்வண்டாய் சின்னுவின் குரலும் எப்போதும் கேட்டது. ஜெகதாவிடம் சலசலப்பு, அம்பரியிடம் மொபைலில் கலகலப்பு, உத்தமனிடம் அளப்பு, வேலையாட்களும் அவள் சொல்படி ஆடினர். மொத்தத்தில் ஓடை நீர் சலசலவென்று அருகே ஓடிக்கொண்டிருப்பது போன்ற இனிய உணர்வு. ஆனால் ஒரு நாள் விடிந்ததிலிருந்தே வீடு ஒரு மாதிரியான அமைதியுடன் இருப்பது போன்ற உணர்வு சிற்கலாவுக்கு தோன்றியது. ஏதோ மௌன விரதம் போன்ற மாதிரி வீட்டில் நிசப்தம் நிலவியது. 10 மணிக்கு மேல்தான் ஜெகதா தன் தொண்டு நிறுவனத்துக்கு செல்வது வழக்கம் என்பதால் பணியாட்களை ஏவுவது, யாருடனாவது பேசுவது என்று அவளது குரல் எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் அன்று காலையிலேயே பெரியவள் எங்கேயோ வெளியே கிளம்பி போய்விட்டாள். அவளது குரலோசை இல்லாததோடு உத்தமனுக்கும் அன்று காலையிலேயே வேலையாக அதிகாலையிலேயே உணவு கூட சாப்பிடாமல் மருத்துவமனைக்கு போய்விட்டான். சிற்கலாவுக்கும் பசி இல்லாது போகவே ஒரு காப்பியோடு அவள் வேலைக்கும் சின்மயி பள்ளிக்கும் கிளம்பி போனார்கள். வேலை முடிந்து சிற்கலா திரும்பி வந்தபோதும் அதே அமைதிதான். உத்தமன் இன்னும் வீடு திரும்பவில்லை. ஆனால் அவன் எப்போதுமே மாலையானால் மருத்துவமனையிலிருந்து விழுந்தடித்து கொண்டு வீட்டுக்கு ஓடி வருவது கிடையாதுதான். ஏதேனும் முக்கியமான கேஸ் இருந்தால் வரும் நேரம் பற்றி சொல்லவே முடியாது. இது பற்றி ரொம்ப முதலிலேயே உத்தமன் எச்சரித்திருந்ததால் நிலைமை அவளுக்கு பெரிதாக தோன்றவும் இல்லை. ஆனால் ஒரு வரவேற்பு முறுவலோடு எட்டி பார்க்கும் மாமியாரை காணாதது சிற்கலா மனதில் ஒரு மாதிரியாக உறுத்தியது. உடம்புக்கு ஏதாவது? ஜெகதாவின் அறைக்குள்ளிருந்து மெல்ல வந்து எட்டி பார்த்த சின்மயி தமக்கையின் அருகில் வந்து,
தைலம் தடவிக்கொண்டு ஆன்ட்டி தூங்குகிறார்கள் என்றாள் மிகவும் மெல்லிய குரலில். அக்கா, இன்று காலையிலேயே வெளியே போய்விட்டு ஆன்ட்டி சற்று முன்தான் வந்தார்கள். கண் சிவந்து ஒரு மாதிரி இருந்தார்கள். ஊர் வெயில் முழுவதும் ஆன்ட்டி தலைமையில்தான் போல. தைலம் தடவி விட்டேனா, அப்படியே தூங்கிவிட்டார்கள். குரலை தனித்து மேலும் பேசினாள். அக்கா, இன்றைக்கு அங்கிள் இறந்த நாளாம். அம்பரி அக்கா செய்தி அனுப்பியிருக்கிறாள். வழக்கமாக இந்த நாளில் ஆன்ட்டி காலையிலேயே கிளம்பி அங்கிள் சமாதிக்கு போய் அங்கேயே உட்கார்ந்திருப்பார்களாம். இன்று அதனால்தான் தலைவலி வந்திருக்கும் போல என்று அம்பரியின் மெசேஜை தமக்கைக்கு காட்டினாள் சின்மயி. எனக்கு இங்கே புது இடம், வேற வேலையும் இருக்கிறது. ஆனால் ஒரு மாதிரி சமாளித்து விடுவேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அம்மாவும் அண்ணனும் ரொம்ப வேதனைப்படுவார்கள். அண்ணனாவது மருத்துவமனை வேலையில் மூழ்கி சமாளித்து விடுவான். ஆனால் நீ அம்மாவுக்கு துணை இரு சின்னு. அண்ணன் கஷ்டத்தை லேசில் யாரிடமும் வெளிக்காட்ட மாட்டான். எதற்கும் இப்படி நாள் என்று அண்ணியிடம் தனியாக தெரிவித்துவிடு. அண்ணியிடம் கூட அண்ணன் சொன்னானோ என்னவோ என்றிருந்தது செய்தி. தங்கை முகத்தில் ஏதோ வேறுபாடு தோன்றியது போல இருந்தது சிற்கலாவுக்கு. அவள் ஒருவேளை அன்னையை நினைத்தாளோ என்று தோன்ற, அம்மாவிடம் பேச வேண்டும் போல இருக்கிறதா, பேசுகிறாயா என்று கேட்டாள். திகைத்து பிரமித்தாள் சின்மயி. யார்? நம்ம அம்மாவிடமா? சரிதான் போ. மறுப்பாக அவசரமாக தலையை உருட்டினாள் தங்கை. நான் ஆன்ட்டி கூட இருக்கப் போகிறேன் என்றாள். எனக்கு வேறு யாரும் வேண்டாம். உத்தமனுக்கும் வேறு யாரும் வேண்டாமோ? அதுதான் வீட்டுக்கு வரவில்லையோ? ஆனால் எங்கே இருந்தாலும் மனதுள் கலக்கம் இருக்கத்தானே செய்யும். அந்த கலக்கத்தோடு நோயாளிகளை பார்ப்பானா? இயலுமா? அந்த தீப்தியின் உதவியோடு சமாளிப்பானாக இருக்கும். ஆனால் என்னவோ முரண்பாடாக அவள் மனதை உறுத்தியது. சமையல்கார முத்து வந்து, இட்லி அவித்து செல்லோவில் வச்சிருக்கேம்மா, கெட்டி சட்னி ஐஸ் பெட்டிக்குள் இருக்குது, முடிஞ்ச வரை சாப்பிட்டு விடுங்கம்மா என்று பரிவாக சொல்லிவிட்டு போனான். பல ஆண்டுகளாக இந்த குடும்பத்தோடு ஒட்டி பழகியவன். அதே பல்லாண்டு காலம் பழகிய தன்மை குரலில் தெரிய, வீட்டில் எல்லோரையும் சாப்பிட்டு விட்டு படுக்க சொன்னார் உத்தமன் என்று தீப்தி தெரிவித்தாள். தந்தை காலத்திலிருந்து பழக்கமாமே. ஆனாலும் விஷயத்தை அவனே கூறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சிற்கலாவுக்கு தோன்றியது. ஒருவேளை அவளிடம் எதையும் காட்டிக்கொள்ள அவனுக்கு விருப்பமில்லையோ? பின்னே மனைவி என்ற பெயரில் அந்த வீட்டில் எதற்காக இருக்கிறாள்? யோசித்தபடியே திவானில் சாய்ந்தவள் அப்படியே கண்ணயர்ந்திருக்க வேண்டும். நீர் விழும் ஒலியில் அவளது மெல் உறக்கம் லேசாக கலைந்தது. உத்தமன் வந்து குளிக்கப் போயிருக்கிறான். எந்நேரமானாலும் குளித்துவிட்டு படுப்பது அவனது வழக்கம். இப்போது என்ன செய்வது? வெளியே வரும்போது டவல் எடுத்து கொடுத்து தலை துவட்டி சாப்பிட அழைத்து போய் எதுவுமே அவனுக்கு செய்ய அவசியமே கிடையாது. தன் வேலைகளை தானே முழுமையாக செய்கிறவன். கையில் டவலோடு குளிக்கப் போயிருப்பான். உணவு எடுத்து வைக்க தாயை கூட தேடுவதில்லை. இப்போது பணிவிடை செய்து உத்தமனை எப்படி தேற்றுவது? அப்படியே தேறுதலாக அவள் ஏதேனும் சொன்னாலும் அவன் ஏற்பானா? ஒன்றும் புரியாமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு அவளை அசையாதிருந்தால் அவனது கட்டிலில் உத்தமன் படுக்கும் அரவமே கேட்கவில்லை. பின்னே அவசரமாக கண்களை திறந்து பார்த்தால் உத்தமன் அறைக்குள்ளேயே இல்லை. சில சமயம் மொட்டை மாடியில் தொட்டியில் வைத்திருக்கும் அரிய வகை செடிகளை பார்த்துவிட்டு வருவான். அதற்காகவே அங்கே விளக்கு போட்டு வைத்திருக்கும். ஆனால் வெகு சில நிமிஷங்களுக்கு மேல் அவளால் அறைக்குள்ளே இருக்க முடியவில்லை. ஓடிப்போய் பார்த்தால் அங்கிருந்த செடிகளின் இடையே போடப்பட்டிருந்த அலங்கார பெஞ்சில் தலையை கைகளால் தாங்கிய வண்ணம் உத்தமசீலன் அமர்ந்திருந்தான். தன்னந்தனியே அவன் சோர்ந்து அமர்ந்திருந்த தோற்றம் தலை தாங்க மாட்டாத பாரமாக தோன்றுகிறதோ? கைகளால் தாங்கிக் கொண்டிருக்கிறானே, அதற்கு மேல் அவள் மனதில் எந்தவிதமான குழப்பமும் இருக்கவில்லை. உத்தமசீலனிடம் எப்போதும் ஒரு நிமிர்வு இருக்கும். தன்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கை அவனது ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்படும். செய்து காட்டுகிறவனும் கூட. இப்படி கலக்கமோ சோர்வோ அன்று வரை அவள் கண்டதில்லை. சிற்கலா அறிந்திராத இந்த தோற்றம் அவள் மனதில் இருந்த குழப்பம், தயக்கம் அனைத்தையும் மறக்கடித்துவிட ஓடிப்போய் கணவன் அருகே சென்று அவனை தன் மீது சேர்த்து அணைத்து அவனது சிகையை தோளை மென்மையாக வருட வைத்தது. கணவனின் கண்கள் கசிந்திருப்பதை உணர்ந்து உடையால் மெல்ல துடைத்து விட்டாள். துடைத்துவிட்டு அந்த கையையே பற்றி இழுத்து அவளை அருகில் அமர்த்தி கொண்டான் அவன். கணவனின் கண்ணீர் நிற்கவில்லை என்பது புரிய அவனது கையை பற்றி வருடி விட்டபடியே கனிவாக பேசலானாள்.
யாரானாலும் விதியை வெல்ல முடியாது உத்தம். அதிலும் நீங்கள் ஒரு மருத்துவர். பிறப்பு மறைவு பற்றி மற்றவர்களை காட்டிலும் நன்கு அறிந்தவர் என்று அவளுக்கு தெரிந்த அளவில் ஏதோ சொல்ல முயன்றாள். வருடிய கையை அழுத்தமாக பற்றி அவளுடைய கணவன் வேறு சொன்னான். அதனால்தான் தவிப்பும் அதிகமாக இருக்கிறது சிற்கலா. அப்பாவின் இழப்பை தவிர்த்திருக்கலாமோ என்ற தவிப்பு. எத்தனை பேரை எப்படி எப்படி சிகிச்சை செய்து காப்பாற்றுகிறோம். ஒன்றுமே செய்யாமல் கண் சிமிட்டும் நேரத்தில் அப்பாவை விட்டுவிட்டோமே, அதுதான் தாங்கவில்லை. அம்பரியாவது சின்ன பெண், நானும் அம்மாவும், அதிலும் எனக்கு வைத்தியன் என்று பெத்த பேரும் கூட. ச்சே என்று கசந்த குரலில் கூறி தலையை உலுக்கினான் உத்தமன். வியப்பை அடக்கியபடி கணவனை பார்த்தாள் சிற்கலா. எந்த உடலிலும் உயிர் பிரிவது வினாடிக்கும் குறைவான நேரத்தில்தான். அதை யாரால் எப்படி தடுக்க முடியும்? அதை பற்ற தொழிலையே நடத்தும் உத்தமனே இப்படி பேசும்போது என்ன சொல்லி தேற்றுவது? மனைவியின் மௌனத்தை புரிந்து கொண்டது போல உத்தமன் பேசினான். மருத்துவன் என்பதாலேயே என்னவோ எல்லாம் என் கையில் இருப்பது போல பேசுகிறேனே என்று தோன்றுகிறது அம்மா. விதியை மாற்றி அமைக்க முடியாது என்றாலும் ஓரளவுக்கு நான் சொல்வது உண்மையே. என் தந்தை சாதாரணமாக இயல்பாக உயிர் துறக்கவில்லை சித்து. அளவுக்கு அதிகமான அவரது சக்திக்கு மீறிய உழைப்பின் விளைவு. அப்பா என்றாலே பெரிய சக்திமானாக கருதி பழக்கமா? அவர் அப்படி எல்லை மீறி உழைப்பதை நானும் அம்மாவும் கூட கண்டுகொள்ளவில்லை. நானெல்லாம் அப்போது கொஞ்சம் உல்லாசமான செல்ல பிள்ளைதான். எனக்கான வேலையை செய்யாமல் இருந்தது கிடையாது. ஆனால் அதற்கு மேல் அப்பா ஏற்றிருந்த பெரிய சுமையை இறக்க எதுவும் செய்ததில்லை. அவர் அப்படி சுமப்பதையே நான் உணரவில்லையே. உரிய வேலைகள் முடித்துவிட்டால் நண்பர்கள், பார்ட்டி என்று பறந்து விடுவேன். அப்பா இந்த மருத்துவமனை தொடங்கியதில் ரொம்பவும் அதிகம் வேலை செய்து விட்டார் என்று பிறகு புரிந்தது. ஒரு மருத்துவமனையை நிர்மாணித்து நடத்துவது எளிதல்ல சிற்கலா. நிர்வாகம் மட்டுமன்றி எப்போதும் செய்யும் மருத்துவத்தையும் தந்துவிடவில்லை. நாடி வரும் நோயாளிகளை நாளை வா என்று அவர் திருப்பி அனுப்பியதே கிடையாது. எல்லாவற்றையும் பிடிவாதமாக செய்ததில் அவரது உடம்பு சீர்கட்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு மோசம் என்று யாரும் அவருமே எண்ணவில்லை என்றுதான் தோன்றுகிறது. சில நாட்களாகவே அப்பாவுக்கு அதிக சோர்வு இருந்திருக்க வேண்டும். கொஞ்சம் சளி வேறு. உடம்பில் சக்தி குறைந்தால்தான் எங்கே எங்கே என்று எல்லா நோயும் வருமே. அன்று மருத்துவமனைக்கு கிளம்புகிற நேரம் தாண்டியும் வீட்டில் இருந்தார். எனக்கு நான் சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நோயாளியின் ஃபைலை அவரிடம் காட்டி கருத்து கேட்க வேண்டியிருந்தது. அனுபவம் மிகுந்த அவரது கருத்தை ஏற்று செயல்பட வேண்டும். அதற்கான விவரம் சொன்னதும் அப்போதும் மறுக்காமல் என்னிடம் ஃபைலை கேட்டார். நானும் அதை கொடுப்பதற்காக நீட்டினேன். அதற்குள் அம்மா பணங்கள் கண்டு போட்ட சுக்கு காப்பியை கொண்டு, இதை குடித்துவிட்டு அப்பா ஃபைலை பார்க்கட்டும் உத்தமா என்று அப்பாவிடம் காப்பியை நீட்டினார்கள். அதற்குள் தங்கையும், இது படிப்பில் ஒரு டூர் செல்ல அனுமதிக்குப்பா, முதலில் எனக்கு கையெழுத்திட்டு தந்து விடுங்கள், பிறகு மறந்துவிடும் என்று வந்து நின்றாள். ஏய், அப்புறமாக இதை கேள், என் ஃபைல் ரொம்ப முக்கியம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அப்பா கையில் வாங்கின ஃபைல் கீழே விழுந்தது. அனிச்சை போல நான் அதை குனிந்து எடுக்க முயன்றால் அம்மா வீறிட்டார்கள். அப்புறம் எத்தனை தடவை அதே நினைவு, எத்தனை முறை எண்ணியிருப்பேன். கொஞ்சம் முன்னாலேயே நான் பொறுப்பை ஏற்றிருந்தால், அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் வேலையை குறைத்திருந்தால் இருந்திருப்பாரோ என்று. இருந்திருப்பார் சித்து, நிச்சயமாய் என்று அழுத்தமாக கூறியவன் ஏதோ நினைவு வந்தது போல குனிந்து பார்த்தால் அவனது பிடியில் இருந்த அவளது கரம் கண்டி சிவந்திருந்தது. ஐயோ என்று பிடியை விடுத்து அவசரமாக அவள் கையை தேய்த்து விட்டான். சாரிம்மா, சாரி. எதற்கு சாரி? உன் கையை இவ்வளவு அழுத்தி பிடித்து விட்டேனே, வலித்திருக்குமே. இல்லையே என்றாள் அவள். விசித்திரமான வகையில் அது நிஜமும் கூட. அவன் பேசும்போது அவளுக்கு அவன் தன் கையை பிடித்திருந்தது கூட நினைவில்லை. அவன் மனதுக்குள்ளேயே புகுந்து அவனது வலியை புரிந்து கொண்ட உணர்வுதான் அது எவ்வளவு பெரிது. கூடவே ஒரு குடும்பம் என்றால் என்ன, அதன் அங்கத்தினர் ஒருவருக்கொருவர் காட்ட வேண்டிய அக்கறை, ஆற்ற வேண்டிய கடமையும் அப்போது அவளுக்கு முழுதாக புரிந்தது. முதலில் சின்மைக்காக அவளிடம் உத்தமன் கோபப்பட்டது வரை எல்லாமே இப்போது தெல்ல தெளிவாக புரிந்தது. புரிந்து கொண்டது நிம்மதியே என்றாலும் இப்போது அவளுடைய கணவன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறானே. தன் கரத்தை தேய்த்து விட்டு கொண்டிருந்த அவனது ஒரு கையை தன் இரு கரங்களாலும் பற்றி, உத்தம், நான் ஒன்று சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களே என்று மென்குரலில் வினவினாள். அவனது சுருக்கமான சொல்லுவிற்கு பின் தொடர்ந்தாள்.
பாருங்கள் உத்தம், நீங்கள் உங்கள் தந்தையின் உடல்நிலை தெரிந்த பிறகு அதை அலட்சியம் செய்து உங்களுடைய விருப்பத்தை மட்டும் பார்த்து கொண்டு போய்விடவில்லை. அது பற்றிய விவரம் தெரிந்த பிறகும் அவரை கவனிக்காமல் அலட்சியப்படுத்திவிட்டு விட்டதாகவும் சொல்வதற்கில்லை. ஆனால் அவரது நிலையை ஊகித்து அறிந்திருக்க வேண்டாமா என்று எண்ணி குற்ற உணர்வில் தவிக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் யோசியுங்கள், உங்கள் தந்தை எத்தனையோ ஆண்டுகள் மருத்துவ தொழில் செய்து வந்தவர். அந்த அனுபவசாலிக்கே தன் உடல்நிலை புரிந்திராத போது புதிதாக தொழிலுக்குள் புகுந்திருந்த உங்களுக்கு எப்படி தெரிய முடியும்? யோசித்து பாருங்கள். அத்தோடு இது இன்னொரு விதமாகவும் இருக்கலாமே. தன் உடல்நிலை பற்றி தெரிந்தே இருந்து இருக்கும் வரை இயல்பாக இருந்துவிட்டு போய்விட வேண்டும் என்று கூட உங்கள் தந்தை எண்ணி செயல்பட்டிருக்கலாமே. உயிரோடு இருக்கும் வரை மனைவி மக்களின் புன்னகை முகத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலும் சொல்ல விரும்பவில்லையோ என்னவோ. சொல்லி இருந்தால் அப்போதிருந்தே, அவர் சொன்ன கணத்திலிருந்தே நீங்கள் எல்லோரும் வருத்தப்பட்டிருப்பீர்கள் தானே? வியந்த பார்வையால் அவளை நோக்கினான் உத்தமசீலன். நீ சொல்வது போலத்தான் இருக்க வேண்டும் சிற்கலா. கடைசியில் அப்பா முகத்தில் புன்னகைதான் இருந்தது. சாதித்துவிட்ட சந்தோஷம், மருத்துவமனையை கட்டி முடித்துவிட்ட திருப்தி என்று நினைத்தேன். இல்லை, கடைசி வரை எங்களை நல்லபடியாக பார்த்துவிட்ட மகிழ்ச்சி. அந்த கடைசி வினாடி கூட அவருக்கு புரிந்திருக்கும் போல. எழுந்து அவளையும் எழுப்பி நிறுத்தி அவளை தோளோடு அணைத்து அவளது நெற்றியில் லேசாக முத்தமிட்டான். நீ அருகில் இருந்து பேசியது மனதுக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருக்கிறது. அம்மாவிடமும் போய் பேசுகிறாயா என்று கேட்டான். அவர்களிடமும் நீங்களும் வாருங்கள் என்று அழைத்து சென்றாள் மனைவி. அங்கே போய் பார்த்தால் தங்கை சின்மயி ஜெகதாவோடு கூடவே உட்கார்ந்திருந்தாள். மகள் மருமகளை பார்த்ததும், பாருங்களேன், நேரமாகிறது, படுத்து தூங்கு என்றால் கேட்காமல் என்னோடு உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருக்கிறாள். கேட்டால் தூக்கம் வரவில்லையாம். எல்லாம் இந்த அம்பரி அசடு செய்த வேலை போல என்றாள் ஜெகதா. தாயின் கடைசி வாக்கியத்தை ஒதுக்கி, தூக்கம் வராமல் தான் நாங்களும் வந்தோம் அம்மா. அப்படியே கடற்கரை சாலையில் ஒரு டிரைவ் போகலாம் போல இருந்தது. உங்கள் இருவரையும் கூட்டி போகலாம் என்று நினைத்தோம் என்றான் உத்தமன். ஏசியை நிறுத்தி கண்ணாடியை இறக்கி சிறு வேகத்துடன் கடல் காற்றை அனுபவித்தபடி செல்வது ஒரு தனி சுகமாக இருந்தது. மனதின் இறுக்கங்கள் எல்லாம் தளர்ந்து மறைவது போன்ற உணர்வு. விட்டால் காற்று தூக்கி சென்று விடுமோ என்பது போல மனம் லேசாக உணர்ந்தாள் சிற்கலா. இந்த சின்ன தங்கம் எனக்கு காப்பி எல்லாம் போட்டு தந்து புத்தர் கதையெல்லாம் சொல்லி ஆறுதல் தந்தாளப்பா. இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாளில் இன்றுதான் இரவு தூங்கலாம் போல கூட இருக்கிறது என்றாள் ஜெகதா. தூக்கம் வந்தால் கெடுக்கலாமா? காரை மெதுவாக வட்டமடித்து வீட்டை நோக்கி செலுத்தினான் உத்தமன். தாயும் மகனும் சரியாக சாப்பிட்டிருக்க மாட்டார்கள் என்பது சிற்கலாவின் ஊகம். செல்லோவில் இட்லி இருப்பது நினைவு வர வீட்டை அடைந்ததும், பசிக்கிறதே, கடல் காற்றாக இருக்குமோ, செல்லோவில் இட்லி இருப்பதாக முத்து சொன்னான் என்று சாப்பாட்டு மேஜையை நோக்கி சென்றவளுக்கு 2வது முறை யாரையும் அழைக்கும் அவசியம் இருக்கவில்லை. 4 பேரும் சாப்பிட்டானதும், இனி கொஞ்ச நேரமாவது தூங்குங்கள், இல்லாவிட்டால் நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்றாள் தாய். கொட்டாவி விட்ட சின்மயிக்கும் முதியவளுக்கும் குட் நைட் சொல்லி கணவனும் மனைவியும் அவர்கள் அறைக்கு கிளம்பினார்கள். நீங்களும் படுத்து தூங்குங்கள் உத்தம் சார் என்று லகுவாக சொல்லி திவானை நோக்கி திரும்பினால், தற்செயலாக அவன் பிடியில் அவளது கை இருந்தது. அது தற்செயல்தானா இல்லை என்றது அவன் பேச்சு. அவளது கையை தூக்கி பிடித்து பார்த்தபடி, சித்து, ஒன்று கேட்கலாமா? நீ அருகில் இருந்தால் எவ்வளவோ திடமாக இருக்கிறது. இந்த கட்டிலும் 4 பேர் படுக்கிற அளவு பெரிதுதான். திவானில் கூட திரும்பி படுத்தால் விழுந்து விடலாம். மற்றபடி எந்த உரிமை மீறலும் இருக்காது. என்ன சொல்லுகிறாய் என்று கண்ணை பாராமல் அவன் கேட்ட விதத்தில் சிற்கலாவுக்கு சிரிப்புதான் வந்தது. கையை விடுவித்துக் கொண்டு ஓர் அரை முறுவலுடன் கட்டிலின் ஒரு ஓரமாக உட்கார்ந்தாள் அவள். இன்னொன்று, ஒட்டில் படுத்து விழுந்து விட்டால் அனாவசிய துன்பம். சும்மா தாராளமாகவே படுக்கலாம். முதல் 8 உன்னிடமிருந்துதான் வர வேண்டும் என்று வாக்கு தந்திருக்கிறேன் அல்லவா? நம்பிக்கைதானே என்று சுற்றி கொண்டு போய் படுத்தான் உத்தமன். ஆனால் ஒரே கட்டிலில் படுப்பது அந்த ஓர் 8 வாக்கை மீறுவது ஆகாதா என்று யோசித்தபடியே பார்த்தார். அவன் அயர்ந்து தூங்கி இருந்தான். என்னவோ அன்றிலிருந்து உத்தமனோடு இன்னும் சற்று நெருக்கமாக பழக முடிவது போல சிற்கலா உணர்ந்தாள்.
அதிலும் மறுநாள் திவானுக்கு போவதா இல்லையா என்று அவள் தயங்கி நின்றபோது, முதல் தடவைதான் கஷ்டம் என்பார்கள். இன்னும் எதற்கு திவானில் குறுக்கி நெளித்து படுப்பது? ஒருவேளை நான் குரட்டை விட்டேனா என்று அவன் கவலை போல காட்டி கேட்கவும், புன்னகையோடு கட்டிலில் ஏறி படுத்தாள் சிற்கலா. அவளது பகுதியில்தான். ஆனால் இருவருக்கும் இடையில் மனதில் நெருக்கம் கூடியது நிச்சயம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன். அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சுடுறது.